ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான த கிளேட் கிளரிக்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ கதையை ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச லெவலுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிளேட் கிளரிக்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. பிராட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பார்த்தா இது நாள் வரைக்கும் எனக்கு லீவ் விட்டதே இல்ல, இன்னைக்கு என்னோட டே ஆஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெஸ்ட் டேல என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். பிராட் தான் அவனா போய் புச்சிங் பண்றத பாருன்னு அனுப்பி வச்சிருப்பா. சரி நம்ம ஹீரோவை போறான். என் பேரு கால்பா, என் பிரதர் கிட்ட பேசுற மாதிரியே நீ என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம்னு சொல்லவும், ஓ நீங்க செஃப் கல்காரோட பிரதரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த வேர்ல்டோட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ புச் பண்ணலாம்னு வந்திருக்கான். இத்தனோண்டு பேக் உள்ள எப்படி இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஏன்னா இது மேஜிக் பேக்னு கால்பா சொல்றான். ஓ ஃபேண்டசி இங்க அது இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபர்ஸ்ட் ஸ்கின் எல்லாம் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பார்க்க பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்ல ஈஸியா இதை முடிச்சிட்டீங்களே நம்ம ஹீரோ கேட்கவும், 100 மான்ஸ்டருக்கு மேல நீயும் வட்டி பாரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நம்ம சொல்றான். இதுல நிறைய மீட் இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மற்ற இடத்துக்கும் சப்ளை பண்ணுவான், அதை வச்சுதான் நமக்கு காசு கிடைக்கும் நம்ம சொல்றான். இந்த உலகத்துல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மான்ஸ்டர் இருக்கு, அது எல்லாத்தையும் நீ வட்டி பழகினா அதோட வீக் ஸ்பாட் என்னங்கிறத உன்னால கண்டுபிடிச்சு ஈஸியா அது கூட ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கால்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. அப்படின்னா பிராடனை உண்மையான மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண அனுப்ப போறாரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒன்னு அவர் தயார்படுத்திடுவாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், நான் சாகாம இருக்கணுங்கிறது தான் என் மோட்டிவே நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா அட்வென்ச்சரர்ஸ்க்குமே சாக கூடாதுங்கிறது தான் ஆசை, ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. காசு வேணும்னு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம அவங்க போய் ஃபைட் பண்ணி சீக்கிரம் இறந்து போயிருந்தாங்க. சில பேர் அடிபட்டு வந்து இறந்து போயிருவாங்க. பட் ரீசெண்டா அது நடக்கல, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு நம்ம சொல்றான். என் கடமையை தான் செய்யறேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப நீ தான் அந்த ஹார்ன் ராபிட்டை புட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொடுக்குறான். அது வயிற்று பகுதியில இருந்து ஆரம்பி அப்படின்னு கால்பா சொல்றான். நம்ம ஹீரோக்கு லைட்டா அறுவறுப்பா இருந்தாலும் சரி நம்ம ஹீரோ மனசை தேத்திட்டு இப்ப வெட்டுறான். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி எடு அப்படின்னு அவன் சொல்றான். ஒவ்வொரு நாள் நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோசியல் புச்சிங்லாம் எப்படி போச்சு, அப்புறம் மறக்காம சீக்கிரமா ஷர்ட்டை மாத்திரு அப்படின்னு நம்ம சொல்றான். அதுல இருக்கிற ரத்தக்கரையை நம்ம ஹீரோ போய் துவச்சிட்டு இருக்கான். லார்ட் லோசியல் உங்க ஃபேஸை பார்த்தா சோகமா இருக்கு அப்படின்னு நனையில அந்த இடத்துக்கு வர அந்த ராபிட் ஞாபகமாக தான் நம்ம ஹீரோக்கு இருக்கு. நீங்க புச்சிங் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்குமா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, நிறைய அட்வென்ச்சரர்ஸும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் மான்ஸ்டரை கொண்டுட்டு வந்துருவாங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற அந்த மென்டல் இஷ்யூவா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, கவலைப்படாதீங்க நான் கூட இருக்கேன் அப்படின்னு நனையிலா சொல்லவும், நான் சோகமா இருப்பேன்னு தெரிஞ்சு எம்மளை இவ்வளவு அக்கறையா வந்திருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என் கையை இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புச்சிங் பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பாடு மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதையா வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சாப்பிட்டா. சப்ஸ்டன்ஸ் எக்ஸாம் பெரிய சைஸ் கிளாஸ்ல கொடுக்குறாங்க. என்னோட மானா பரவாயில்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் பிராட் மேல என்னால ஒரு பஞ்சு கூட பண்ண முடியல, நான் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கேன்னா நம்ம ஹீரோ யோசிச்சு போனா. நனையிலாவும் இன்னொரு ரிசப்ஷன் லேடியும் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு உன்னோட டே ஆஃப் தானே, நீ நிறைய விஷயங்களை கத்துக்கிடணுவா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போறாங்க. மான்ஸ்டர் என்சைக்ளோபீடியா அண்ட் அதோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி நனையிலா 2 புக்கு காமிக்கிறா. இந்த நாட்டோட ஹிஸ்டரி ரிலிஜியன் பத்தி இன்னொருத்தி காமிக்கிறா, பிளான்ஸ் பத்தி இன்னொருத்தி காமிக்கிறா. இதுல எதை நீ ஃபர்ஸ்ட் படிக்க போறன்னு கேட்கவும், மான்ஸ்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்றான். மற்ற 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப அவங்க சும்மா என்ன டீஸ் பண்ண தான் வந்தாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் நாங்கள் பெட் கேட்டிருந்தோம், ஸோ நான் அதில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நனையிலா சொல்கிறா. ஓ அப்படியா, சரி எனக்கு சொல்லி கொடுக்குறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நம்ம ஹீரோ கேட்குறான். நனாலாவும் இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறா. நம்மளோட மெரட்டோனி இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சேஞ்ச் செரூல்குள்ளே தான் இருக்கு, அண்ட் இந்த கண்ட்ரியில் மட்டும் தான் ஸ்லேவரி கிடையாது, மற்ற கண்ட்ரிலெல்லாம் ஸ்லேவரி உண்டு அப்படின்னு நனையிலா சொல்லி கொடுக்குறா. இப்போ அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறான், 3 நேரம் சாப்பிட்றான், ஹீல் பண்ணுறான். அப்படியே நிறைய டைம் ஓடி போகுது. இந்த மாதத்துக்கான லிஸ்ட் வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். லினியேஜ் ஆஃப் த ஒயிட் வுல்ஃப்ங்கிறவங்க தான் டாப் அட்வென்ச்சரர்ஸாக அந்த கில்டில் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நிலுங்களே நம்ம ஹீரோ வைக்கப்படவோ இதுக்கு வைக்கப்படுறியா அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள்ஸ் நம்ம ஹீரோ கூட விளையாடும் போது தான் நம்ம ஹீரோ ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கிறத பாக்குறாங்க. சோ நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக நான் எல்லா கூட நம்ம ஹீரோ ஷாப்பிங்க்கு வரேன். வேலையை விட்டுட்டு நீ இப்படி வர்றது உனக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த இடம் ரீசெண்டா கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கு, நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கு ஒருத்தங்க சுத்தி காமிச்சாங்க, நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. இதுக்கு முன்னாடி நீங்க அட்வென்ச்சரா இருந்தீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அது சீக்ரெட்னு வா சொல்லிட்டு போறா. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிராட் தான் எனக்கு பணத்தை கொடுத்தாரு, சோ நீங்க கவலைப்படாதீங்கன்னு நினைலா சொல்றா. திடீர்னு ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்க என்ன நம்ம ஹீரோ போய் பாக்குறான். ஹீலர் ஸ்கில்டோட ரிசப்ஷன் லேடி மோனிகா ரத்த வெள்ளத்துல இருக்கிறா. நம்ம ஹீரோவளை ஹீல் பண்ணி காப்பாத்திட்டான். ஒரு வழியா முடிச்சிட்டீங்களே நம்ம ஹீரோ பார்க்கவும், எனக்கு என்னாச்சு லார்ட் லூசியல்னு வா கேட்கறா. உங்களை யாரு கத்தியால குத்துனது நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மர்சினரிஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, அவங்க தான் அந்த மாதிரி கொலை பண்ணுவாங்க அப்படின்னு நனையிலா சொல்றா. அவங்களை யார் அனுப்பி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, பணம் இல்லைன்னு சொல்லி அவங்கள ஸ்லேவா வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஆனா நம்ம நாட்டுல ஸ்லேவரி தான் இல்லீகலே நம்ம ஹீரோ கேட்கறான், அதனாலதான் பக்கத்து கண்ட்ரியில வித்துட்டாங்க, இதை பப்ளிக்ல ரிப்போர்ட் பண்ணலான்னு போனா அதான் என்ன கொள்ள ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும், அப்படின்னா அவங்க உங்களை திரும்பவும் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு, உங்க உயிருக்கு
அட்வென்ச்சருக்கு சேஃப்டி இல்ல, யார் இப்படி பண்ணது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புரோட்டோகாலியா தான் இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும், மெரிட்டோனிலேயே பிக்கஸ்ட் கிளினிக் அவரோடது தான், ஹீல் பண்றதுக்கு அவர் தான் நிறைய சார்ஜ் பண்ணுவாருன்னு நனைலா சொல்றா. நனைலா வா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீலர்ஸ்க்கும் அட்வென்ச்சரஸ்க்கும் ஒத்து போகாது, ஓகே தானே வா கேட்கறா. நான் ஒரு ஹீலர் தான், அட்வென்ச்சரர் கில்டுல தானே இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், மோனிகாவை இப்போதைக்கு இங்கே இருக்க ஒத்துக்கிடுறா. நல்ல வேளை அவங்கள டயத்துக்கு காப்பாத்திட்டேன், இதே மாதிரி எல்லாரையும் நான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லூசியல், என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, தேங்க்ஸ். நான் உங்களுக்கு எவ்வளவு காசு தரணும் அப்படின்னு சொல்லி அவ பயந்துகிட்டே கேட்கறா. நானும் மத்தவங்க மாதிரி அதிகமா சார்ஜ் பண்ணுவேன்னு நினைச்சு பயப்படுறா போல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, மிஸ் மோனிகா எனக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணீங்க, அதனால தான் நான் உங்களை காப்பாத்தினேன். இல்ல இதை பார்த்தாது எனக்காக நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போய் கேஃபட்டீரியால நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லார்ட் லூசியல் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த மெர்சனரி ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. மோனிகாவை இப்போ அட்வென்ச்சரஸ் கில்ட்லயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹே கேட், உன்னோட உதவி தேவை, சீக்கிரமா நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு பிராட் நம்ம ஹீரோவை ஃபாஸ்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிஷன் மோசமா இருக்கிறதுனால பக்கத்திலே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, நீ ட்ரீட் பண்ண வேண்டியவங்க இவங்க இல்ல அப்படின்னு ரொம்பவே சிவியரா இருக்கிற ஒரு 3 பேரை போய் அவன் காமிக்கிறான். வயித்துல அடிபட்ட ஒருத்தனுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை ஹீல் பண்றான். ஃபர்ஸ்ட் ஹீலிங்ல அது ஹீலிங் ஆகல, பல ஹீலிங் ஸ்பெல்ல போட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ ஹீல் பண்றான். பட் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ மேஜிக் கம்மியாயிருது. இந்த மேஜிக் போஷனை கூடி அப்படின்னு சொல்லி பிராட் கொடுக்குறான். இன்னொருத்த உடம்புல பாய்சன் இருக்கு, கியூர் ஹீல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்துறான். சிவியரா இருந்த அந்த 3 பேரையும் ஒரு வழியா நம்ம ஹீரோ காப்பாத்தி முடிக்கிறான். அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணதுல நம்ம ஹீரோ மயக்கம் போட்டுருதான். நானெல்லாம் அங்கனே உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. லினேஜ் ஆஃப் த ஒயிட் வுல்ஃப் மெம்பர்ஸை நான் காப்பாத்திட்டேன், ஆனாலும் சில பேர் இறந்து போயிட்டாங்க. நான் ஸ்ட்ராங் இல்லைங்கிறத ஒவ்வொரு நாளும் ரியலைஸ் பண்றேன். இறந்து போனவங்களுக்காக என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம், இதுக்கப்புறம் அவங்களே மாதிரி நான் யாரையும் சாக விட மாட்டேங்கிற ஒரு ப்ராமிஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் மேஜிக்ஸும் வந்திருக்கு. ஹீலர் ஸ்கில்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். 1 வருஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்கப்பா 1 வருஷம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பிராட் கேட்கவும், ஆமா, ஆனாலும் நான் ஸ்ட்ராங்கா மாறின மாதிரி தெரியல, உங்க மேல ஒரு பஞ்ச கூட பண்ணலையே நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, ஒருவேளை நீ மட்டும் என்ன பஞ்ச் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஷாக்லயே நான் செத்துருப்பேன் பிராட் சொல்றான். இன்ஸ்ட்ரக்டர் ப்ரோட், எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்பவுமே தேங்க்ஸ். எந்த மான்ஸ்டர் வந்தாலும் சரி தப்பிச்சு ஓடிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவோம். எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டியா? சரி, அட்வென்ச்சரர் கில்ட்லயே மோனிகா மாதிரி ஒரு ஜாபை வச்சுட்டு இங்கே இருக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நிறைய புது மேஜிக் ஸ்பெல்ல கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு கத்துக்கிட்டேனோ அவ்வளோ பீப்புளை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பண்ண போறேன்னு பிராட் கேட்கவும், கிளினிக் ஓப்பன் பண்ணி அதுல வர காசை வச்சு நிறைய ஸ்பெல் டோம்பை வாங்கி படிப்பேன், ட்ரைனிங் எடுக்க அப்பப்போ இங்கேயும் வர நம்ம ஹீரோ சொல்றான். சரி, ஸ்பெல் டோம்பை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்கவும், அதுல இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிட், உன் கூட ஒர்க் பண்ணதுல சந்தோஷம் சொல்லுவோம், எனக்கும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சரர் கில்டுல இருந்து கிளம்பி இப்போ ஹீலர்ஸ் கில்டுக்கு நம்ம ஹீரோ போறான். முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட மெயின் பவரே வந்து ஹீலிங் எபிலிட்டி தான். ஒரு அட்வென்ச்சரரா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது சைடு பிசினஸ் மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் கதையே வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.